ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட போன வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல் அக்ரஹார் வீடை பார்த்தீங்க. இந்த வாரமும் வாங்க, கும்பகோணத்துலேருந்து மன்னார்குடி போகிற சாலையில் இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற நிறைய அக்ரஹாரங்களில் எல்லாரும் வீட்டை விற்றுட்டு நகரங்களுக்கு போய் குடியேறி பல வருடங்களாகிடுது. ஆனால் இந்த கிராமத்தில் இன்னும் நிறைய குடும்பங்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு போன இளைய தலைமுறைகள் கூட இந்த ஊரில் ஏதாவது ஒரு திருவிழா விசேஷம்னா கட்டாயமாக வந்துடுவாங்க. அதுதான் இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி. அப்படி ஒரு சுவாரஸ்யமான கிராமத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோ அக்ரஹாரத்துக்குள்ளே வந்துட்டோம். வீடெல்லாம் பாருங்கள், வரிசையாக எத்தனை நேர்த்தியாக அழகாக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த அக்ரஹாரங்களில் இருக்கிறவங்க பெரும்பாலும் உறவுக்காரங்களாக தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட பல வருஷமாக ஒன்றாவே வாழ்ந்துட்டுருக்கிறதுனால உறவுக்காரங்கள் மாதிரி ஆயிடுவாங்க. எல்லா வீடுகள்லையும் அகலமான திண்ணை இல்லாமையே இருக்காதுங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் பார்த்திங்கன்னா குறுகலாக ஒரு மேடை மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஒட்டு திண்ணை அப்படின்னு பேர். வேலையெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே வந்து உட்காந்துப்பாங்க. வாசலில் போகிறவங்க வரவங்களோட பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களோட அரட்டை அடிக்கலாம். எல்லாம் ஜாலியாக இருக்கும்ல. தினசரி பொழுது போகிறதுக்குன்னு வேறு எங்கேயும் அனாவசியமாக போக வேண்டிய வேலையே இல்லை. எல்லார் வீட்டு வாசல்லையும் காலையில் எப்படி வாசல் தெளித்து கோலம் போடுறோமோ அதே மாதிரி மத்தியானமும் ஒரு 3-3:30 மணி சுமாருக்கு வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போட்டுருவாங்க. இவ்வளோ பெரிய வீடுகளை எப்படி பராமரிக்கிறதுன்னு நமக்கு பிரமிப்பாக இருந்தால் கூட அவங்க எல்லாருமே அவங்க வீட்டை நல்லா தாங்க வச்சுருக்காங்க. இந்த வீடெல்லாம் பாருங்கள், வாசல்லேருந்து கொல்லை வரைக்கும் ஒரு நேர்கோடில் அழகாக திறந்த வெளியாக இருக்குது. காற்று எந்தவித தடங்களும் இல்லாமல் போய் வரலாம். இந்த மாதிரி அழகான விஸ்தாரமான திண்ணைகள் நம்மள எத்தனை பேருக்கு கனவு இல்லையா? இதோ இவங்க பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டோட அரட்டடிக்கிறதுக்கு போயாச்சு. இதோ இந்த தெருவில் நேராக போனால் கடைசியில் பெருமாள் கோவில் இருக்குது. ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோவில். நிறைய பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா இது மாதிரி வாசலில் பந்தல் போட்டுருவாங்க. வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை நாளாக இருந்தாலும் சரி, திண்ணையில் படுத்துக்கும் போது ரொம்ப பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகான வீடுகளை நிதானமாக ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வரலாம் வாங்க. நிறைய கிராமங்களில் இப்போல்லாம் தார் இல்லைன்னா காங்க்ரீட் ரோடு போட்டுட்டாங்க. இந்த கிராமத்தில் மட்டும் இன்னும் மாறாமல் பழங்காலம் மாதிரியே மண் தெரு தான் இருக்குது. இப்போ எல்லா கிராமங்கள்லேயும் நிறைய அதிகம் பார்க்குறது இந்த மயில்கள்ங்க. முன்னாடி எப்படி காக்கா குருவி இருந்ததோ அது மாதிரி இப்போ மயில்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மயில்கள் கூட்டம், அழகாக தோகையை விரித்து ஆடுறது, பறக்கிறது அப்படின்னு நமக்கு பார்க்க இனிமையாக இருந்தாலும் அந்த ஊர்க்காரங்கள்லாம் ஓட்டை பிரித்து தள்ளி விட்டுருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் ஆவலோடு காத்துட்ருக்கிற இந்த வீட்டை பார்க்க போகலாம் வாங்க. இங்கே உட்காந்துட்ருக்காங்க பாருங்கள், இவங்க தான் இந்த அழகான வீட்டுக்கு சொந்தக்காரங்க. இதை ரொம்ப அழகாக அலங்கரித்து பராமரிச்சுட்டு வராங்க. உள்ளே போய் பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். இதோ இந்த இடத்துக்கு பேர் ரேழி அப்படின்னு பேர். நேராக வீட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம கண்ணில் முன்னாடி தென்படுறது இந்த பறந்து விரிந்த முற்றம் தாங்க. இந்த முற்றத்தோட நடுப்புற அழகான ஒரு ஊஞ்சல். இதை சுற்றி வர வார்னிஷ் செய்யப்பட்டு பளபளன்னு இருக்கிற தூண்கள். அந்த காலத்தில் கட்டப்பட்ட வீட்டில் கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்தவித மாற்றமும் செய்யலை. ஜஸ்ட்டு ஃப்ளோரிங் புதுசாக போட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற மர சாமான்களுக்கு வார்னிஷ் அடிச்சிருக்காங்க. பித்தளை சாமான்களை பரன்லேருந்து எடுத்து பாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதுவே இத்தனை அழகாக சொர்க்கம் மாதிரி இருக்குது இந்த வீடு. இது கூடம், சமையலறை. இங்கேருந்து நேராக கொஞ்சம் கொல்லை பக்கம் போய் பார்க்கலாம். கொல்லை பக்கத்துலேருந்து இப்போ நம்ம உள்ளே வரோம். இது வந்து 2ஆம் கட்டு. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து அழகாக, அதே சமயம் எளிமையாக தான் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. நம்மள நிறைய பேர் நம்ம முன்னோர்கள் கட்டின வீட்டை விற்றுட்டு டவுனில் போய் சின்ன சின்ன ஃப்ளாட்ஸில் குடியிருக்கோம். அதுக்கு பதிலாக கிராமங்களில் இருக்கிற நம்ம வீட்டையே அழகுபடுத்தி நல்லா பராமரித்து அதில் வாழ்ந்து வந்தால் அது நமது முன்னோர்களுக்கு செய்கிற பெரிய மரியாதை இல்லையா? வேலை நிமித்தமாக நகரங்களுக்கு போன நம்ம எல்லாருமே கிராமத்தில் நமக்கு வீடு இருந்ததுன்னா கட்டாயமாக ஓய்வு காலத்திற்கு பின்னாடி அங்கே வந்து செட்டில் ஆக முயற்சிக்கணும். அப்போ தான் கிராமங்களும் உயிர்ப்போடு இருக்கும், நகரங்கள்லேயும் கொஞ்சமாவது நெரிசல் குறையும். இது தாங்க எங்களோட அழகான கிராமம். எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இப்போ கிராமங்கள்லேயும் எல்லா வசதியும் வந்துருச்சுங்க. நல்லா டேட்டா கிடைக்கிறது. நிறையா பேர் வீட்டில் வைஃபை இருக்குது, ஏசி இருக்குது. இப்போ நம்ம பார்த்த வீட்டில் ஒரு விசேஷத்து போது எடுத்த சில ஃபோட்டோஸ் இணைச்சிருக்கேன் பாருங்கள். வெளியூர் வெளிதேசத்துலேருந்து வந்த இந்த ஊரின் மகள்களும் மருமகள்களும் இதே மாதிரி ஒரு அழகான சுவாரஸ்யமான வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். கட்டாயமாக பாருங்கள். அது வரைக்கும் பாய்.